வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். அதுல எனக்கு உதவும் பழக்கம் அதுதான் படிச்சிட்டு இருக்கோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம். அதுதான் இப்ப படிச்சிட்டு இருக்கோம் நம்ம. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இல்லையா? துன்பங்களை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ், ஈஸியான டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சரி, அதுக்கு நீங்க செல்லக்குட்டி சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் திருவள்ளுவர் தாத்தா சூப்பர் டூப்பரா ஒரு டிப் சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். இப்ப துன்பம் வரும் பொழுது என்ன பண்ணுவீங்க நீங்க? அழுவீங்க உட்கார்ந்துகிட்டு. சரிங்களா? அழுதீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த துன்பத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்றதா அர்த்தம். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண அந்த துன்பம் உங்களை விட்டு போகவே போகாது. நீங்க எப்ப துன்பத்தை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, துன்பத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டு உட்கார்ந்து அழுவுறது, சாப்பிடாம இருக்கிறது, சரிங்களா, எந்த வேலையும் செய்ய பிடிக்காம அப்படியே ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிறது, படுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த துன்பத்துக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடும். அது என்ன பண்ணும்? ஜாலி ஜாலி, இவன் கூட இருந்தாக்கா இவன் நம்மள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றான், இவன் கூடவே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த துன்பம் உங்களை விட்டு போகவே போகாது. துன்பம் உங்களை விட்டு போகலைனாக்கா நீங்க எந்த வேலையும் உங்களால செய்ய முடியாது. உங்களால சாப்பிட முடியாது, படிக்க முடியாது, தூங்க முடியாது, எந்த வேலையும் உங்களால செய்ய முடியாது. சரிங்களா? அப்ப என்ன ஆயிடும்? நீங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. நீங்க வர வர வந்து மத்தவங்களால கேலி கிண்டலுக்கு ஆளாயிடுவீங்க. இதுக்கு போயிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான், இதுக்கு போயிட்டு உட்கார்ந்து எந்த வேலையும் செய்யாம மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கான், படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மேல மேல நமக்கு துன்பத்தை தான் தரும். சரிங்களா? அந்த துன்பத்துக்கு இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரெஸ். சரிங்களா? இந்த துன்பம் வந்துடுச்சுன்னா நமக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்தா என்ன ஆகும்? அது நம்மளை விட்டு போகவே போகாது. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தி நம்ம வச்சிருந்தோம்னா அந்த கெஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இவங்க வீட்டுக்கு போனாக்கா நமக்கு நல்ல சாப்பாடு தராங்க, நம்ம நம்மள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த துன்பமும். இந்த துன்பத்துக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு துன்பம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுவே உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கெஸ்ட நீங்க சரியா கவனிக்கல. சரிங்களா? அவங்கள பத்தி ஏதோ கிண்டலும் கேலியுமா ஏதோ பேசிடுறீங்க. அவங்கள சரியா கவனிக்கல, அவங்களுக்கு சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த கெஸ்ட்? உங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. உடனே உங்க வீட்ல இருந்து போயிடுவாங்க. திரும்ப உங்க வீட்டுக்கு வருவாங்களா? வரவே மாட்டாங்க. இல்லையா? இந்த துன்பம்ன்றது கெஸ்ட் மாதிரி தான். சரியா செல்லக்குட்டீஸ்? இந்த துன்பம்ன்றது யார் மாதிரி? கெஸ்ட் மாதிரி தான். இப்ப நல்ல கெஸ்ட் அப்படின்னா நீங்க வரவேற்கலாம். துன்பம்ன்றது நல்ல கெஸ்ட் இல்லையே, அதோட பேட் கெஸ்ட். அந்த பேட் கெஸ்ட் உங்ககிட்ட வரும் பொழுது நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு மதிப்பு தரக்கூடாது. அத என்ன பண்ணணும்? இங்க பாருங்க. துன்பம் வரும்பொழுது என்ன பண்ணணும் நீங்க? அந்த துன்பத்தை பார்த்து சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணி ஏளனமா சிரிக்கணுமா? கேலி கிண்டல் பண்ணணும். சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளா? உனக்கு நீ உனக்காக நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? உனக்காக நான் எதுக்கு தூங்காம இருக்கணும்? உனக்காக நான் எதுக்கு ஒழுங்கா படிக்காம இருக்கணும் நீ வந்ததுக்காக? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளான்ட்டு என்ன பண்ணணும்? கேலி கிண்டல் பண்ணி அந்த துன்பத்தை மதிக்காம இருந்தீங்கன்னா அந்த துன்பம் என்ன பண்ணும்? ஐயோ இவன் என்ன நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிரும். அப்ப உங்களுக்கு துன்பம் போக போக எதுதான் வரும்? ஹாப்பினஸ் வந்துரும் ஃபுல்லாவே. சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா நீங்க உட்கார்ந்து அழக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? அது அதுக்கு பதிலா அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? நீங்க நகர்ந்து போயிட்டே இருக்கணும். நகர்ந்து போயிட்டே இருக்கணும். எப்படி போகணும்? சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு அந்த துன்பத்தை உனக்காக நான் எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு அழாம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிடணும். அப்படி பண்ணாதான் அந்த துன்பம் உங்களை விட்டு போகும்.
சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இங்க டிப்ஸா சொல்றாங்க. இப்ப துன்பம் வந்தா என்ன பண்ணணும்? இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது இல். அப்ப இடுக்கன்னா என்னது? இங்க துன்பம். அந்த துன்பம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க அதுக்கு மதிப்பு தரக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்? அதை பார்த்து சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளான்ட்டு அதை பார்த்து கேலி கிண்டலுமா ஏளனம் செய்யணுமா. செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? அதனை அடுத்து ஊறுவது. நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிடணும். துன்பம் வந்துடுச்சுன்றதுக்காக உட்கார்ந்து அழறதோ, மூளையில போய் உட்கார்ந்துக்கிறதோ, சாப்பிடாம இருக்கிறதோ, படிக்காம இருக்கிறதோ, எப்ப பாரு படுத்துக்கிட்டே இருக்கிறதோ, இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யாம என்ன பண்ணணும்? அடுத்து அடுத்து உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? படிக்கிற வேலை, ஸ்கூலுக்கு போற வேலை, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற வேலை நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க பண்ண போயிடணும். சரிங்களா? அத பார்த்து நீ எனக்கு துன்பம் நீ துன்பம் வந்ததுக்காக நான்லாம் உட்காந்து அழமாட்டேன், என்னோட அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நீங்க போயிடணும். அடுத்தடுத்து நகர்ந்து போயிடணும். அப்படி போறதுதான் என்ன பண்ணணும்னா, அப்படி போயிட்டீங்கன்னா அந்த துன்பம் என்ன ஆயிடும்? உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள எது வர ஆரம்பிச்சிடும்? ஹாப்பினஸ். சரிங்களா? அஃது ஒப்பது இல். இந்த மாதிரி செய்யறதுக்கு இணையானது. துன்பம் வரும் பொழுது என்ன பண்ணணும்? நீங்க அத கேலியும் கிண்டலும் செஞ்சு உங்களை அடுத்த வேலையை பாக்குறதுக்கு போயிடணும். இதுக்கு ஒப்பான டிப்ஸ் எதுவுமே இல்லைன்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. இதுதான் சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு இணையானது இதுக்கு வேற எதுவும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லவே முடியாது. வேற டிப்ஸ் எதுவும் இதுதான் சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது இல். சரிங்களா? இடுக்கண் அழியாமை அப்படின்ற அதிகாரத்துல நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறளை நமக்கு சொல்லி தராங்க. சரிங்களா? சரி, இப்ப இருந்தாலும் சில குட்டீஸ் அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா? என்ன டவுட் கேக்குறாங்க? திருவள்ளுவர் தாத்தா நீங்க சொல்றீங்க துன்பம் வரும்பொழுது நம்ம அதுக்காக உட்கார்ந்து கலங்குறது, அதாவது அழறதோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா இயல்பா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே துன்பம் வரும்பொழுது உட்கார்ந்து அழுதுகிட்டு தானே இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி அழக்கூடாது, அதை கேலி கிண்டல் பண்ணி ஏளனமா நினைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? அதாவது இப்ப இதெல்லாம் நீங்க வாயால வேணா சொல்றதுக்கு ஈஸி. அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? துன்பம் வந்தாதான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்களேன் செல்லக்குட்டீஸ். சரிங்களா? இது பாசிபிள் இல்லையா? திருவள்ளுவர் தாத்தா சொன்ன இந்த டிப்ஸ் ரீசனோட சொல்லி அனுப்பணும். சரிங்களா? தேங்க்யூ.